தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 106 இரவு. குறள் எண் 1055. கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லாத நல்லவர்கள் இருப்பதால் தான் அவர் பின்னே சென்று இரத்தலை மேற்கொள்பவரும் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்பவராகவே எல்லோரும் இருந்துவிட்டால் இறப்பவர் யாரும் இருக்க மாட்டார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், தம்மிடம் இருக்கும் பொருளை இரவலாக கேட்டு வரும் நபரிடம் இல்லை என சொல்லாமல் கொடுத்து உதவும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருப்பதால் தான் இரவல் கேட்கின்றார்கள். பூமியில் எல்லோரும் இரவல் கேட்பவரிடம் இல்லை என சொல்லிவிட்டால் இரவல் கேட்பவர்களே இருக்க மாட்டார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.